அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தலைவி ஹீரோயினி லட்சுமி பிரியா காவேரி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சூப்பருங்க, செம்மையாக பண்ணாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பசுபதியை பார்த்தோன்னே பயங்கர கோபம் அவங்களுக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காவேரிக்கு உண்மையிலே பயங்கர கோபம், உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே நடந்தது பசுபதியால் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. யாரையுமே அவங்க வந்து சட்டை பண்ணல, பயங்கரமாக வந்து கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே வெளியே போடா அப்படின்னு சொல்லி பசுபதியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே போய் கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் இப்போயே வாங்க, ஏன் ஒரே நாளில் விட்டீங்க, என்ன அவர் தானே தப்பு பண்ணார்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு வக்கீலை வச்சு போய் அங்கே போய் பேசுமா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு. எல்லாம் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சூப்பராக பேசுனாங்க. பார்த்துக்கோங்க, எனக்கு காவேரி பேசுனது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செம்ம காவேரி அப்படிங்கிறதான் கலக்கிட்டாங்க இன்றைக்கி. காவேரி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சூப்பர். அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்டு. அதனால தான் இந்த வீடியோவில் காவேரியை பற்றி மட்டும் நான் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த கார் ஏன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அடுத்து நாளைக்கு கார் சீனு தாங்க தெரிஞ்சு போச்சு. ஏன்னா காஸ்ட்யூம் பார்த்தீங்களா, காவேரி அந்த காஸ்ட்யூம் தானே போட்டிருக்காங்க.